தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து. நிறைய பேருக்கு பிரச்சனை மாமியார் தான். நான் கண்ணே கண்ணன் பொண்ணே பொண்ணுன்னு பொத்தி பொத்தி வளர்த்தேன், இன்னைக்கு வந்து அவ கொத்திக்கிட்டு போயிட்டா. எத்தனை பேர் குடும்பத்தில் இந்த கலாட்டா பண்ற மாமியார்கள் மாத்திரம் அல்லையா போடலாம். ரொம்ப சூட்டி பாருங்க, ரொம்ப சூட்டிப்பா தான் பிரசங்கத்தை கேட்குறீங்க. ஆண்டவரனோடு கூட பேசுகிறார். என் தேவன் செய்ய சொன்னபடியே செய். என் 4 பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறேன். 4 பேருக்கும் 9 பேர பிள்ளைகள் இருக்காங்க. எல்லாருக்கும் குழந்தை இருக்கிற 2 இருக்காங்க, மூத்தவனுக்கு 3 இருக்குது. அவங்க குடும்பத்தில் சில காரியங்கள் வரும்போது 2 பேரும் வருவாங்க. பிரச்சனைகள் வராது, சில காரியங்களை தீர்மானிக்க முடியாமல் எப்படி இருக்கும், 2 பேரும் வருவாங்க. நான் சொல்லுவேன், நான் ஆலோசனை மட்டும்தான் சொல்லுவேன், நான் உனக்கு ஆர்டர் போட மாட்டேன். ஐயா நான் அவங்க சொல்லுவாங்க, மாமா எங்கள் மருமகனே சொல்லுவார், மாமா நீங்கள் இன்டர்நேஷ்னல்லாம் சுற்றிட்டு வரீங்க, ஒரே உங்களுக்கு நிறைய பழக்கம் இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் கேட்குறோம். நோ, என் பிள்ளைங்க சொல்லுவாங்க, டாடி நீங்கள் சொன்னால் நாங்கள் கேட்குறதுக்கு ரெடியாக தானே இருக்கோம், அப்படி தானே எங்களை வளர்த்துருக்கீங்க, கீழ்ப்பிடிக்கிற பிள்ளைங்களாம் தான் வளர்த்துருக்கீங்க. எஸ், ஆனால் கணவன் மனைவி மத்தியில் நடக்கிற சின்ன தீர்மானம் பண்ணுகிற காரியத்தில் கூட நான் உள்ளே என் மூக்க நுழைக்க மாட்டேன். என் ஆண்டவரே கதவை தட்டின்னு நான் ஆலோசனை சொல்கிறேன்னு சொல்கிறவர், நான் என் பிள்ளைய ஒருத்தனுக்கு கொடுத்தாச்சு அல்லது ஒரு மனைவியை கொண்டு வந்தாச்சுன்னா அது அவங்க குடும்பம், என் குடும்பம் அல்ல. That is their family. Until the marriage they are my family, but after marriage it is their family. அவங்க தான் தீர்மானம் எடுக்கணும். அவங்க என்கிட்ட கேட்பாங்க, என் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களாக வளர்த்துருக்கனால என் ஆலோசனை கேட்பாங்க. நான் சொன்னேன், ஆலோசனை தான் சொல்கிறேன், ஆர்டர் போட மாட்டேன். எங்கள் குடும்பத்தை வந்து பாருங்கள், நாங்கள் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறோம். எதுக்கு இதை சொல்கிறேன் தெரியுமா? தைரியமாக சொல்ல முடியும் நான் எந்த மேடையிலையும். I don't interfere in their lives. சிலர் பேரம்பேத்தி வரைக்கும் புதமுக்கிறது, எல்கேஜி கூட்டு போகிறது, எல்கேஜி கூட்டு வர்றது தாத்தா வேலை தான். நல்லது, உங்கள் பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க, நல்லது.